நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நாம் இந்த சரித்திரத்திற்குள்ளே போகாமல் இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமேயானால், இந்த வசனத்துல ஒரு பிரதானமான எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நம்முடைய காதுகள் கேட்க மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதுதான், கர்த்தர் பிரியமாய் இல்லாததினால் அழிக்கப்பட்டார்கள். தேவஜனங்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவர்களாகி நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டிய, வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் நாம் போற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவாரா? இப்படியே யோசிச்சுட்டு இருக்காம, கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழும்பணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அனைவர் இந்த கடைசி காலத்துல உலக பிரியத்திற்கு, உலக மனிதர்களிடத்திலிருந்து, உலக உறவுகளிடத்திலிருந்து அவர்கள் காண்பிக்கிற பிரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற பிரியம், உலக மனிதர்கள் நம்மேல் வைக்கிற பிரியம், அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல நம்ம சந்திக்கிற மற்ற மனிதர்கள், இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பிரியமா இருக்கக்கூடாதா? இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பிரியமா இருக்கிறது பிரயோஜனம் இல்லையா? அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில இவங்க கிட்ட பிரியமா இருக்கிறது பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். தேவர்களாகி நாம் எல்லாவற்றையும் தெளிவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு தெளிவு இல்லாததுனாலதான் இப்படி அநேக கேள்விகள் வருது. தேவ பிள்ளைகளாகி நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய பிரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் அவனிடத்தில் பிரியமா இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். சங்கீதம் 118 கர்த்தருடைய தாசன் அப்படிதான் சொல்றாரு, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். இன்னைக்கு என்னை சுற்றி அநேகர் எனக்கு பிரியமா இருக்கிறாங்க. இது எதனால தெரியுமா? கர்த்தர் நம்மை பிரியமா இருக்கிறதுனாலதான். கர்த்தர் நம்மை பிரியமா இருந்ததுனால மட்டும்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய தகுதியினாலேயோ வேற எந்த காரியத்தினாலேயும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நன்மை என்று ஒரு காரியம் இருக்கிறதே ஆனால் அது கர்த்தர் நம்மை பிரியம் வைத்ததுனால மட்டும்தான். ஆனா தேவர்களாகிய நாம் கர்த்தருடைய பிரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இங்கே வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் நமக்கு ஒரு காரியத்தை காண்பித்து தருகிறது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் மேல் கர்த்தருடைய பிரியம் இல்லையோ, அவன் மேல் கர்த்தர் பிரியமா இல்லையோ, அவன் அழிக்கப்படுவான், அவன் அழித்து போவான் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டியது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தந்து அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று, அதற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று, ஆபிரகாமின் வாக்கு தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் கொடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்மை அவருடையவர்களாய் மாற்றி உயிர்த்தெழுந்து இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த கர்த்தர், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன், அவர் நம்ம பிரியமா இருக்கிறாரா? இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வருதா? என் ஆண்டவருடைய பிரியம் என் மேல இருக்கா? ஆண்டவர் என்னை பார்க்கும்போது என் பிரியமே என்று அழைக்கத்தக்கதா என்னுடைய வாழ்க்கை இருக்கா? இதை தேவர்களாகி நாம் நிதானித்து அறியணும். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப இதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் ஒரு கேள்வி உண்டாகும். அதுதான், அப்ப ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தர் நம்மை பிரியமா இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். அதற்காகவே நம்மை பலப்படுத்த, நம்மை வழிநடத்த தம்முடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் என்னால செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே ஒரு சோர்வை உண்டாக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? பரலோகத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை, தம்முடைய ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி கர்த்தருக்கு எந்தெந்த காரியங்கள் பிரியமோ அதை நமக்கு கற்றுத்தந்து அதை நாம் செய்யும்படியாய் நம்மை பலப்படுத்தி கர்த்தருடைய பிரியம் நம்மை இருக்கத்தக்கதாய் நம்மை உருவாக்குவார். அதற்காகவே கர்த்தருடைய மனவாட்டியை நம்மை உருவாக்கும்படியாகவே நமக்காக கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்டவர். அவரை துக்கப்படுத்தும்படியா என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு பிரியமானதை வேதத்திலிருந்து அவர் நமக்கு காண்பித்து தரும் பொழுது அதுக்கு எதிரான காரியத்தை நமக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி செய்யக்கூடாது. அநேக நேரங்கள்ல நமக்கு பிரியமான காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், என்னுடைய பிரியம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என் தேவனுடைய பிரியம் என்மேல் இருக்கத்தக்கதாய் அவருக்கு பிரியமானவைகளை வேதத்திலே நான் வாசித்து அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளிருந்து கிரியை செய்து அவர் என்னை பலப்படுத்தி தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் தவறாமல் செய்ய நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று நம்ம என்ன பண்ணணும்? முழு நிச்சயமா நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கே அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாக ஆளுகை செய்து அவர் நம்மை வழிநடத்தி உருவாக்க, மனவாழ்வுக்கு ஏற்ற மனவாட்டியை உருவாக்க நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தோமையானால் கர்த்தர் தாம் சொன்னபடி அவர் நம்மை பிரியமாயிருந்து தேவபிள்ளைகளாகி நாம் எந்த விதத்திலும் அழிந்து போகாதபடிக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்மை பாதுகாத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இம்மையிலே நமக்குள்ள ஜீவனாகவும் மறுமையிலே நமக்குள்ள நித்திய ஜீவனாகவும் இருந்து நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழும்படியாகும் நித்திய ஜீவனை நம்மை கொண்டு சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.